தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவில் கடலில் நீராடும் பக்தர்களுக்கு தோல் நோய் ஏற்படுவதற்கு காரணமாகும் ஜெல்லி மீன்கள் பற்றிய ஆய்வை மீன்வளத்துறை மேற்கொண்டுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கடலை ஒட்டிய ஒரே கோவில் திருச்செந்தூர் தான். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய ஜெல்லி மீன்கள் காலநிலை மாற்றத்தின் காரணமாக தற்போது திருச்செந்தூர் கோவிலை ஒட்டிய கடற்கரை பகுதிகளில் கரை ஒதுங்குகின்றன. இதனால் கடலில் நீராடக்கூடிய பக்தர்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. தோல் அரிப்பு, அலர்ஜி போன்றவை ஏற்படுகின்றது. ஜெல்லி போன்ற அழகிய தோற்றத்துடன் இருக்கும் இந்த மீனை பாதிப்பு அறியாமல் சிறுவர்கள் பிடித்து விளையாடுகின்றனர். இதனால் சிறியவர்களுக்கு பல்வேறு உபாதைகள் ஏற்படுகின்றன. இந்த ஜெல்லி மீன்களின் பாதிப்புகளில் இருந்து பக்தர்களை பாதுகாக்க கோவில் நிர்வாகம் முயற்சி மேற்கொண்டது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் புஸ்ரா ஷபனம் தலைமையிலான மீன்வளத்துறை அலுவலர்கள் கோவில் கடற்கரையில் வந்து ஆய்வு செய்தனர். இந்த ஜெல்லி மீன்களால் என்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன, இது எதனால் கரை ஒதுங்குகிறது என்பது குறித்து தீவிர ஆய்வை மேற்கொண்டனர். இந்த மீன்களை பிடித்து மேலும் கூடுதல் ஆய்வு மேற்கொள்வதற்காக தூத்துக்குடி மீன்வள கல்லூரிக்கும் கொண்டு சென்றுள்ளனர். இன்று கடலில் பிடிக்கப்பட்ட இந்த ஜெல்லி மீன்கள் கடலோர காவல் பாதுகாப்பு குழுவினர் மூலமாக மீண்டும் கடலில் கொண்டு விடப்பட்டன. விரிவான ஆய்வு நடத்திய பின்னர் ஜெல்லி மீன்களால் ஏற்படும் பாதிப்புகளை போக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.